திரு வீர விக்னேஷ், 2ஆம் ஆண்டு தொடக்க நிகழ்ச்சி, இன்னும் ஒரு வருஷத்துல தேர்தல். அப்போ தெளிவான ஒரு வரையறை இருக்கணும்ல, பேச்சுல நிலைப்பாட்டுல ஒரு தெளிவு இருக்கணும்ல, ஒரு மேம்போக்கான ஒரு பேச்சா இருந்திருக்கா திரு விஜயோடது? அண்ணன் அவர்களுக்கும் தெளிவு இருந்திருக்கும். மேடைக்காண்டி சொல்றார், நாங்க தெளிவா சொல்றோம், 2026 இந்த திமுக மன்னராட்சியை வீழ்த்துவதற்கான கவுண்டவுன் தான் நீங்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அண்ணன் சொல்ற மாதிரி எல்லா இஷ்யூஸ்லையும் நாங்கள் சிஐஏ இஷ்யூஸ்ல இருந்து மாநில சுயாட்சி விஷயத்துல இருந்து எல்லா விஷயத்துலையும் திமுக மாதிரி மேட்ச் ஃபிக்சிங் பண்ணல. உளப்பூர்வமாக உறுதியாக எங்கள் மனச்சான்றின்படி நாங்கள் உறுதியாக இருக்கோம். அதனால அண்ணன் அவர்கள் அவங்க கூட்டணி கட்சிகள் ஒன்று பேசுவாங்க, ஒன்று செய்வாங்க, அது மாதிரி எங்களுக்கு நினைக்க வேணாம். இல்லை, பேரே சொல்லலைன்றாங்க. திரு மோடி பேரை சொல்லலை, திரு அமித்ஷா பேரை சொல்லலை, திரு ஸ்டாலின் பேரை சொல்லலை, ஒரு பெரியார் பேரை சொல்லலை, அது பாலிசி வைஸ். இந்தி பேரை சொல்லலை, இந்திங்கிற வார்த்தையே உச்சரிக்கல. பாலிசி வைஸ் தான் ஒரு விஷயத்தை விமர்சிக்கிறாங்க. தனி மனித தாக்குதல் வேணான்ட்டு தான் பாலிசிஸ் தான். இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்னா யாரு? நான் என்ன ட்ரம்ப்பை பற்றி பேசுகிறோம், ஸ்டேட் கவர்மெண்ட்டை பற்றி பேசுகிறோம்னா நாங்கள் என்ன சந்திரபாபு நாயுடு பற்றியா பேச போகிறோம்? இந்த ஸ்டேட் கவர்மெண்ட் விமர்சிச்சா யாரை விமர்சிக்கிறதா அர்த்தம்? அவங்களா புரிஞ்சுக்கணும். அப்போ இல்ல எக்ஸிக்யூட்டிவ் சார் பேச்சு கேட்கறவங்க அவங்களா புரிஞ்சுக்கணுமா? ஸ்டேட் கவர்மெண்டோட பாலிசிஸ் இப்போ கள்ளச்சாராய மரணம் நடக்குது, பெண்களுக்கு எதிரான வன்முறை நடக்குது, நம்ம விமர்சிச்சோம்னா அது டைரக்டா எக்ஸிக்யூட்டிவ் ஹெட் ஆஃப் த ஸ்டேட் யாரு சார்? ஸ்டேட் சிஎம் தானே சார். அப்புறம் அவங்க தானே புரிஞ்சுக்கணும். இதுல தனியா லெக்சர் தேவையில்லை சார். டைரக்டா நாங்க சொல்றோம். நான் தான் மன்னராட்சின்னு சொல்றேன்ல, திமுக நடக்கிறது மன்னராட்சினா இது சந்திரபாபு நாயுடு குறிக்குமா? இல்ல சார், இங்க நிறைய நிகழ்வுகள் நடக்குது. திரு பிரசாந்த் கிஷோருக்கு மேடையில திரு விஜய் பெரியார் சிலையை கொடுக்கிறார். பெரியார் குறித்து திரு சீமான் பேசும்போது கடும் சர்ச்சை வந்தது. நீதிமன்றத்தில் வழக்கெல்லாம் நடக்குது, நீதிமன்றம் கண்டிப்பு வெளிப்படுத்துறாங்க. அப்போ பெரியார் சிலையை பிரசாந்த் கிஷோருக்கு கொடுக்க தெரிஞ்ச விஜய்க்கு பெரியார் குறித்த நிலைப்பாடை வெளிப்படையாக அவர் பேசணும். இந்தி மொழி குறித்த சர்ச்சை இங்கே நடந்துகிட்டே இருக்குன்னா இந்தி மொழி அந்த நிலைப்பாடு எங்களுக்கு என்னன்றதை அவர் பேசணும். மத்திய அரசுன்னு சொல்கிறத விட திரு மோடி, திரு அமித்ஷா அவங்களுடைய நிலைப்பாடுன்னு எதிர்த்து பெயரை உச்சரித்து தான் இங்கே அரசியல் நடக்குது. அப்போ பேசலாம். மாநில அரசு மீது அவங்களுக்கு அதிருப்தி இருக்கிற போது நேரடியாக திரு ஸ்டாலின் பெயரையே சொல்லி விமர்சித்து பேசலாம். எலெக்ஷனுக்கு இன்னும் ஒரு வருஷம் தானே இருக்குது. நீங்கள் வெளிப்படையாக நிலைப்பாட்டை தெரிவிக்கிற போது தானே தொண்டர்களுக்கும் போய் சேரும் அந்த செய்தியும் கருத்தும். எங்கள் கொள்கை தலைவர் பெரியாருன்ட்டு நாங்கள் மாநாட்டிலே சொல்லிட்டோம். அது போக நானே இந்த அரங்கிலே நீங்கள் கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்லியிருக்கேன். பெரியார் இதுதான், நாங்கள் எந்த காம்ப்ரமைஸும் கிடையாது. சிலர் ப்ரெஸ் மீட் நடத்துறதுக்குன்னே கட்சி வச்சிருக்காங்க. அவங்க காலையிலேயே சாயங்காலமும் எதையாச்சும் ஒன்று கான்ட்ரவர்சியாக பேசுவாங்க. தரக்குற இப்போ பெரியாரை பற்றி அவங்களுக்கு மாற்று கருத்து இருக்க கூட எங்களுக்கு பிரச்சனை கிடையாது. எல்லாத்துக்கும் ஜனநாயக நாட்டில் கருத்து சொல்ல உரிமை இருக்கு. தரக்குறைவாக பேசுறது, அவங்களுக்கு பதில் சொல்கிறோம், நம்ம அந்த அளவுக்கு இறங்கணும். இந்த மாதிரி தனி மனித தாக்குதல் வேணாம். பாலிசி வைஸ் எங்களுக்கு நாம் தமிழர் கட்சி பெரியார் மேல இருக்க விமர்சனம் எங்களுக்கு ஏற்புடையது இல்ல இல்ல இல்ல. அதுல நாங்க உறுதியா இருக்கோம். பாஜகவை திமுக எதிர்க்கிறதே பத்தாது, இல்ல பாஜக இன்னும் கூர்மையா எதிர்க்கணும்னு ரகு சொல்றாரு. ஒண்ணு மட்டும், இதுவே பத்தாது, இன்னும் கூர்மையா தீவிரமா திமுக எதிர்க்கணும். யூபியில 40 சீட் குறைஞ்சு போனனால மெஜாரிட்டி இல்ல. இன்னொரு 40 சீட் கம்மியா இருந்துச்சுன்னா முதல்ல அண்ணன் டிஆர் பாலு அவர்கள் மத்திய அமைச்சருக்காண்டி போய் உட்கார்ந்துருப்பாங்க. அது திமுகவோட டிஎன்ஏல இருக்கு. பதவிக்காண்டி பணத்திற்காண்டி பஞ்சமா பாதகத்தை செய்வார்கள். இந்த சிஐஏ சார் என்ன பேச விடுங்க சார், நீங்க கொஸ்டின் கேட்டீங்க, என் பாயிண்ட் நான் எதுவுமே சொல்லல. இந்த சிஐஏ ஆக்ட் இப்ப என்ன கொண்டு வந்தாங்க? ரிலீஜியஸ் பார் மட்டும் தான் கொண்டு வந்தாங்க. ஃபர்ஸ்ட் என்ஆர்சி கொண்டு வரணும்னு சொல்லி வாஜ்பாய் கவர்மெண்ட்ல தான் கொண்டு வந்தாங்க அந்த இல்லிகிரேட் மைக்ரண்ட்டுக்காண்டி. அது போக கான்ஸ்டியூஷன் ரிவ்யூ பண்றதுக்கு வெங்கடாச்சலயா கமிட்டி போட்டாங்க. இன்னைக்கு என்ன கோத்ரா கலவரம் நடந்துச்சு, எந்த பஞ்சமா முரசொல்ல எழுதலையா கலைஞர்? பாஜக பத்தின தப்பான அபிப்பிராயம் இருக்கு, அதை தோழர்கள் சரி பண்ணணும். விடுதலையே கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. விடுதலையில அன்னைக்கு கண்டனம் வந்திருக்கு கலைஞரை பத்தி. திமுக ஒன்னும் கொள்கை கொண்டல்ல, பஞ்சத்துக்கு பதவிக்காண்டி எந்த முடிவை எடுப்பாங்க, வேளாண் பதவி மாதிரி. அந்த அவர்களுக்கு அண்ணன் திரும்ப நான் இந்த விமர்சனத்தை இவங்க மேல வைக்கல, பிசிகா மேல வைக்கல. இன்னைக்கு அவங்க போனாலும் மத்திய அமைச்சர் பதவி கிடைக்கும். அதுல அவங்க கரெக்டா இருக்காங்க. எந்த பதவிக்காண்டியும் அவங்க ஈல்ட் ஆகிறவங்க கிடையாது. பட் இப்படி கொள்கைவா இருந்துட்டு திமுகவுக்கு யாசகம் பாரு. மதுரையில வேற ஒண்ணும் இல்லை சார், இவங்க எங்க மேல பூத் கமிட்டி போடுங்க, அதை போடுங்கன்றாங்க. உங்களால கொடி ஊன முடியுமா? நாங்க ஆயிரக்கணக்கான கொடி ஊனிருக்கோம். மதுரையில வெளிச்சண்டத்துல உங்க இளைஞரணி தலைவர் இருக்காருல்ல, அவர்கிட்ட போய் கேளுங்க. அவர் வெளிப்படையா பேசுறாரு, திமுக அமைச்சர் தான் காரணம், எங்க கொடியை பிடிக்க போட்டாங்கன்னு. ஒரு கொடி ஊன முடியல, நீங்க சிட்டிங் எம்எல்ஏ உங்க போட்டோவை போட மாட்டேங்கிறாங்க. மதியாதார் தலைவாசன் முதியாதேன்னு தமிழ்
மூதுரை ஒரு பழமொழி இருக்கு. அது போல சுயமரியாதை இயக்கம் வந்து தமிழக வெற்றி கழகம். அண்ணன் வந்து எங்களுக்கு லெசன் எடுக்காம திமுக உங்க கூட்டணி கட்சிக்கு லெசன் எடுங்க. திமுக பிஜேபியின் அண்டர் கிரவுண்ட் போட்டுக்கிட்டு தமிழக உரிமையை இது பண்ணாதீங்க, உங்க காசை பாதுகாக்கிறதுக்காண்டி ஈடிக்கு பயந்து முடிவெடுக்காதீங்க. குறுக்கிட்டாரு சுருக்கமா. இல்ல நான் முடிச்சுக்கிறேன். இல்ல திமுக ஒரு செகண்ட் தான் அவருக்கு ஒரே ஒரு விஷயம். திமுக தமிழகத்தில் நடத்திக்கிட்டு இருக்க வாரிசு அரசியலை கழக தலைவர் வெற்றி தலைவர் தளபதி வீழ்த்துவார். இந்த இன்னொரு முறை பிறப்பின் அடிப்படையில் ஒருவர் தமிழகத்தில் முதல்வருக்கான ஸ்ட்ராட்டஜி என்ன சார்? இதுவரைக்கும் தமிழக அரசியல் வரலாற்றுல எந்த ஒரு கட்சியும் மாநாடு நடத்துகிற போதோ இல்ல ஆண்டு விழா தொடக்கத்திலேயோ தேர்தல் வியூக வகுப்பாளர்களை வச்சு இந்த நிகழ்ச்சி தொடங்குறது கிடையாது. அவங்க பேக் எண்ட்ல வேலை பார்ப்பாங்க, சப்போர்ட் பண்ணுவாங்க, ஸ்ட்ராட்டஜியை வகுத்து கொடுப்பாங்களே தவிர இங்கே தேர்தல் வியூக வகுப்பாளர்களை முன்னிலைப்படுத்தி ஒரு கட்சி செயல்படுதுங்கிறத வெளிப்படையாக காமிக்கிறீங்களா? எங்களோட தேர்தல் எங்க தளபதியோட பர்சனல் தேர்தல் வியூக வகுப்பாளர் ஜானா ரகுசாமி, அவரை யாரும் மேடை ஏத்தல. ஒரு நட்பின் அடிப்படையில் இப்போ வந்து அண்ணா வந்து 2001 வந்து விசிகா பிஜேபி டிஎம்கே 3 பேர் கூட்டணி இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் எம்எல்ஏ வந்து அவர் பதவி ஏற்று அப்புறம் கொஞ்ச நாள்ல ரிசைன் பண்ணிட்டாரு திருமாவளவன் அவர். அப்ப பிஜேபி கூட்டணியில இருந்தாங்க. இவங்க கொள்கையை ஃபுல்லா ஏத்துக்கிட்டாங்களா? அம்பேத்கர் பிஜேபி ஏத்துக்குச்சா? சாதி ஒழிப்பை பிஜேபி ஏத்துக்குச்சா? அப்படி நீங்க வந்து நகல் எடுக்க முடியாது. அதுக்காண்டி நீங்க கொள்கை இல்லாதவங்க நாங்க சொல்றோமா? ஒரு 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 விஷயம் ஒருத்தர் கெஸ்டா வர்றாங்கன்னா அவங்கள வந்து நாங்க கெஸ்டா தான் பாக்குறோம். அவங்க ஒண்ணு தாவேக்காவோட உறுப்பினர் கிடையாது. இப்ப எங்க உறுப்பினர் யாராச்சும் அங்க கையெழுத்து போட மாட்டேன்னு சொன்னாங்கன்னா அந்த இடத்துல நாங்க நீக்கிருப்போம். அந்த கமிட்மெண்ட் இருக்கு. ஒரு கெஸ்டா வர்றவங்கன்னா இப்போ விபி சிங் வந்தாரு, அவர் சமூக நீதி அடிப்படையில் பாக்குறோம். நீங்க அதுக்காண்டி நம்ம பேசுற மாதிரி மொழி உரிமையை வந்து அவர் இங்க பேசுறாங்க. உங்க ஸ்ட்ராட்டஜி தானே கெட் அவுட்ங்கிறது. அவர் தேர்தல் வியூக வகுப்பாளர் சொல்றாருன்னா அவர் சொல்லி தானே நீங்க இந்த ஸ்ட்ராட்டஜி. அவர் சொல்லி இல்ல, அவர் வந்து ஒரு கெஸ்டா வந்திருக்காரு. எங்களோட தலைவரோட ஸ்ட்ராட்டஜிஸ்ட் வந்து மரியாதைக்குரிய ஜானா ரகுசாமி அவர்கள். அவர் வந்து ஒரு கெஸ்டா வந்திருக்காங்க எங்களோட நிகழ்ச்சிக்கு, ஒரு சீஃப் கெஸ்டா வந்திருக்காங்க. அவர் எந்த அக்ரிமெண்ட்டும் சைன் பண்ணல. அவர் வந்து ஆல்ரெடி அவர் அந்த மேடையிலே சொல்றாரு, சார் நான் இந்த வேலையை குவிட் பண்ணிட்டேன், நான் பாலிடிக்ஸ்ல இருக்கேன்னு ஒரு பொலிட்டிக்கல் லீடர் ஆயிட்டாரு. நீங்க வந்து இல்லாத விமர்சனத்தை, ஒரு உண்மைக்கு புறமான விமர்சனத்தை அண்ணன் வைக்கிறது துரதிர்ஷ்டவசம். பிரசாந்த் கிஷோர் விருந்தினர் அதான் தாவேக்காவோட சொன்னாரு, எங்களுக்கு லெசன் எடுக்காதீங்க அப்படின்னு. அப்போ அவங்க எங்களுக்கு லெசன் எடுத்துருக்க கூடாது. சம்மந்தம் இல்லாத மேடையில் எங்கள் தலைவர் பற்றி விஜய் பேசியிருக்க கூடாது. இந்த இடத்துக்கு வந்து அவர் வந்திருக்கணும், அவர் வராததுக்கு காரணம் கூட்டணி அழுத்தம்னு எங்கள் தலைவருடைய மதிப்பை குலைச்சிருக்க கூடாது, அவர் குறை மதிப்பீடு செஞ்சிருக்க கூடாது. அப்போ நாங்கள் இன்னைக்கு குறை மதிப்பீடுலாம் செய்யலை. ஒரு அரசியல் கட்சியாக உங்களுடைய செயல்பாடுகள் குறித்து எங்களுடைய கருத்துக்களை வைக்கிறோம். அப்போது பெரியார் குறித்து சீமான் அவ்வளோ விமர்சனம் செய்த பிறகு சீமானுக்கு யார் பதில் சொல்கிறது? பெரியார் வந்து சொல்வாரா? மறைந்த தலைவர்கள் மீது வைக்கப்படுகிற இழிவான அவதூறான விமர்சனங்களுக்கு பதில் யார் சொல்லுவாங்க? பெரியார் வந்து சொல்ல முடியாது. பெரியார் வந்து சொல்ல முடியாது. பெரியாரை கொள்கை வழியாக ஏற்றுக்கொண்டிருக்கிற நாம் தான் அந்த இடத்துல கடமை விமர்சனம் தன விளக்கம் கொடுக்கணுமான்னு கேக்குறாங்க. சரி, இதே சீமான் விஜய் குறித்து நீ வந்து லாரியில் அடிபட்டு இதாயிடுவ அப்படின்னு சொல்லி பேசும்போது இவங்க எதிர்வினை ஆட்டினாங்களா? இல்ல, கடந்து போயிட்டோம் சார். தாவேக்காவுடைய சார் தப்பான தகவல் எல்லாரும் பேசுனாங்க, எல்லாரும் பேசுனாங்க. எங்க தளபதி, ஆனால் விஜய் சொல்றேன் பெரியார் குறித்த பேச்சுக்கு மட்டும் தான் ரியாக்ட். தளபதி அவர்களை தரக்குறைவா பேசுறப்போ எங்களுக்கு எங்க தளபதி இட்ட கட்டுரை கடந்து போங்க, நம்மளோட இலக்கு பெருசு, இந்த மாதிரி தனிமனித தாக்குதல் பண்ணக்கூடாதுன்னு எங்க தோழரை கண்டித்தது எனக்கு தெரியும். தோழர்கள் எல்லாரும் ரியாக்ட் பண்ணாங்க. அப்போ இல்ல சார், பெரியார் தான் சைலண்டா இருந்தீங்க. கண்டித்தார், உண்மையிலே கண்டித்தார். இன்னும் சொல்றேன், பெரியார் குறித்து சார் நான் யாரு சார்? கட்சியோட அபிஷியல் செய்தி தொடர்பாளர் சார். என்னோட கருத்து கட்சி கருத்து இல்லையா? பெரியார் குறித்த விமர்சனங்கள் வருகிற போது ஒவ்வொரு முறையும் பதில் சொல்ல வேண்டாம் பேசுறீங்களா? சீமான பத்தி முதல்வர் பேசினாரா? ஏன் பேசல? அவர் கொள்கை தலைவர் கிடையாதா? அவங்க அபிஷியலா எவ்வளவு மறுத்திருக்காங்க பாருங்க. முதல்வர் பேச வேண்டியதாங்க, அவர்தானே கட்சி தலைவர். நீங்க கட்சியில யாரும் பேசலையா? அதானே பிரச்சனை. எங்க தலைவருக்கு அபிஷியலா எந்த ஸ்டேட்மென்ட் வரல. அடிப்படையில பதவிக்கு வந்தவர் பேச மாட்டாரு. முக்கிய பெரியார் கொள்கையை ஃபாலோ பண்றது. எங்க பெரியார் கொள்கையில இல்ல நீங்க திமுக கூட பெரியார் சீமான திட்டத்தை விட, சீமானுக்கு பதில் சொல்றதை விட பெரியார் சொன்ன கொள்கைகளை நீங்க நடைமுறைப்படுத்தணும். இப்ப கூட நான் வடசென்னையில ஒரு இது பூமி பூஜை நடக்குது, ஐயர் தான் வந்து நடத்திட்டு இருக்காரு, மந்திரம் தான் சொல்லிக்கிட்டு இருக்காரு. என்ன திராவிட மாடல்ல அது அங்க மட்டும் சமஸ்கிருதம் பார்ப்பனருக்கு இடம் உண்டா?
நீங்க ராகு காலத்துல எங்கேயாவது இது நாமினேஷன் ஃபைல் பண்ணிருக்காங்களா திமுக காரங்க யாராவது? திரு ஸ்டாலின் பண்ணணும் 2026 ராகு காலத்துல பண்ணணும். சரி, திரு ஜெனரல் நான் வரேன். நேரம் ரொம்ப கடந்துட்டோம். அவங்க கடவுள் மறுப்பு கட்சின்னு அவங்க சொல்லியிருக்காங்களா எங்கேயாவது? சொல்லலையா? கலைஞர் சொல்லலையா? ஏப்பா கலைஞர் பொட்டு ரத்தமா கேக்குற கலைஞர் கட்சியை பத்தி சொல்லிருக்காங்க. கலைஞருக்கு திமுக சம்பந்தம் இல்லையா? ஏங்க இது என்ன கம்பா கலைஞருக்கு இருக்கு? திமுக ஏன் உங்க கட்சியில கடவுள் மறுப்பாளர் இல்லையா? ராமர் எந்த இன்ஜினியரிங் காலேஜ்ல படிச்சான்னு கேட்டாரா? உங்க கட்சியில உங்க கட்சிக்குள்ள எல்லாரும் கடவுள் நம்பிக்கையாளர்களா கடவுள் மறுப்பாளர் நாங்க இருக்காங்களா? அப்படி சொல்லல சார். நாங்க இல்லங்க, நான் கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லுங்க. நீங்க கேட்டீங்கல்ல, உங்க கட்சிக்குள்ள கடவுள் மறுப்பாளர்கள் இருக்காங்களா முழுக்க கடவுள் நம்பிக்கையாளர்கள்? வெளிப்படையா சொல்லிருக்கோம் சார், எங்களுக்கு இருக்குன்னு இருக்கோம். உங்கள மாதிரி நாடக வச்சு உள்ள வச்சுக்கிட்டு அவங்க எங்க சொல்றாங்க கடவுள் நம்பிக்கை இல்லன்னு? நாடக மாடல.